கொஞ்சம் பேசலான்னு தோணுச்சுங்க, அதான் பேசுகிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. ஏன்னா தனக்கு பசியே எடுத்தாலும் தன்னை சார்ந்த உயிர்களுக்கு பசின்னு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உணவளிக்கணுங்க. அது மனுஷனுக்கு மட்டும்லாம் கிடையாது, நம்மளை சார்ந்த எல்லா உயிருக்கும் உணவளிக்கணும். அதுதான் இயற்கையோடைய கோட்பாடு. மனுஷன் வகுத்த கோட்பாடு மதம் ஜாதி இதுதான் கடவுள் அப்படின்னு அதெல்லாம் நம்ம உருவாக்கின விஷயங்கள்ங்க. அதுக்கு மேலே நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம் இயற்கை மட்டும்தான். அந்த இயற்கையோட கோட்பாடை நம்ம பிரேக் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் முதன்மையாக இருக்கிறது பசி மட்டும்தான், உணவு மட்டும்தான். அதுதான் இங்கே ஒவ்வொரு உயிருடைய நாட்களை அதிகப்படுத்துறக்கூடிய காரணிகள். அதில் எங்களோட பங்களிப்பு கொஞ்சமாக இருக்குங்கிற மன திருப்தி நான் ஷெல்டர் போகும்போது வருங்க. இப்போ அங்கே ஷெல்டரில் ஒரு 72 பிள்ளைங்க இருக்காங்க. என் வீட்டில் ஒரு 14 பிள்ளைங்க. அது போக பூனைகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூனைகள் இருக்குது. நைட்டு என்னுடைய வாசலில் 30 பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கும் உணவளிக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 121 உயிர்களுக்கு நான் உணவளிக்கிறேங்க. நான் கிடையாதுங்க, இதில் நீங்களும் தான் வருவீங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க. பட் நான் வந்து அதை வெளியே காமிக்கிறேன். ஏன்னா இங்கே உணவோட முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தட்டில் சாப்பாடை மிச்சம் பண்ணாத, அது தப்புன்னு சொல்லி வளர்த்தாங்க. பட் நான் எப்போவுமே சொல்லுவேன், தட்டில் சாப்பாடை மிச்சம் வைங்க, கொஞ்சமாவது மிச்சம் வைங்க. அது குப்பையில் போடாதீங்க, வீட்டு வாசலில் வைங்க. குப்பையில் போட்டாலும் அங்கேயுமே எறும்பு நிறையா உயிர்கள் அதில் பயன்பெறுங்க. ஸோ இங்கே மிச்சம் வைக்கிறது தப்பு கிடையாது. ஒரு விவசாயி பாதிக்கப்படுவான், அதெல்லாம் பொய்யுங்க, நம்மளாக உருவாக்கின விஷயங்கள்ங்க. நம்ம வைக்கிற கொஞ்சம் மீதி சாப்பாடு ஒரு உயிரோட வாழ்நாளை கூட்டுதுன்னா இங்கே தப்பே கிடையாதுங்க. இயற்கையோட கோட்பாடை மதிக்கணும். அதுக்கடுத்து அந்த மதம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வரும். நான் இயற்கையை மதிக்கிற ஆளுங்க, அந்த கோட்பாடை மதிக்கிற ஆள். ஸோ அதனால் நான் என்னோடய இதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். சரிங்க, ஓகே. இப்போ ஃபர்தராக நம்ம ஷெல்டரில் 72, இப்போ நான் வீட்டில் இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பிள்ளைங்களை அங்கே மூவ் ஆன் பண்ணுவேன். ஏன்னா 1 or 2 months என் வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போது 80 பிள்ளைங்க வந்துடுவாங்கங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம 100 பிள்ளைங்க நெருங்கிடுவோம். உங்களுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 month நான் கொஞ்சம் டல்லாயிட்டால் கூட என் பிள்ளைங்களுக்கு உணவு இல்லாமல் போயிடும். ஸோ பொறுப்புகள் அதிகம். பட் இந்த பொறுப்பை என்னை ஓட வைக்கிறது இந்த பிள்ளைங்க தான். நான் எப்போயுமே சொல்கிற டைலாக் தாங்க, மனிதர்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஏன்னா இந்த பிள்ளைங்களை பாதுகாக்க தான் நான் வந்திருக்கேன். மனுஷன்ட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வரல. என் பிள்ளைங்க நான் இறந்ததுக்கப்புறம் என் பிள்ளைங்க 1 செகண்டு வருத்தப்பட்டாலே போதுங்க, அதுவே எனக்கு மோட்சம்தான்.